يا لغتي عربية. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெருநாள் வந்துவிட்டால் ஈத் முபாரக், ஹாப்பி ஈத், ஈத் சயீத், குல்லு ஆமின் வ அன்தும் பிகைர் என்ற வாழ்த்துக்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்து போய்விடுவதை பார்க்கிறோம். போன்களிலும் நெட்டுகளிலும் எல்லா இடங்களிலுமே இந்த வாழ்த்து சொல்லக்கூடிய நடைமுறை பரவலாக இருந்து வருகிறது. அதே நேரத்தில் சில சகோதரர்கள் இவ்வாறு வாழ்த்து சொல்லலாமா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை ஹதீஸ்களிலே இருக்கிறதா என்று நாம் தேடி பார்க்கும்போது நிச்சயமாக ஹதீஸ்களிலே இப்படி ஈத் முபாரக், குல்லு ஆமின் வ அன்தும் பிகைர், ஈதுன் சயீத், ஹாப்பி ஈத் என்றெல்லாம் வாழ்த்து சொன்னதாக எங்குமே காண முடியவில்லை. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் பெருநாள் தினத்தில் ஈத் முபாரக் என்று வாழ்த்து சொல்லலாமா என்று அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் ஒரு ஆழமான பதில். அவர்கள் சொல்கிறார்கள், பெருநாள் தினத்தில் நீங்கள் வாழ்த்து சொல்ல விரும்பினால் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லுங்கள். அதாவது ஈத் முபாரக் என்று வாழ்த்து சொல்லலாமா என்று கேட்டதற்கு சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்லாமல் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லுங்கள் என்று ஒரு ஹிக்மத்தான பதிலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த குல்லு ஆமின் வ அன்தும் பிகைர், ஈத் முபாரக் போன்ற இந்த வார்த்தைகளை வாழ்த்துக்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்வி நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் முன்னால் வைக்கப்பட்ட போது ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இதை ஒரு வணக்கமாக கருதாமல் ஒரு நடைமுறையாக கருதினால் அது தப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குல் ஆமின் வ அன்தும் பிகைர் என்ற இந்த வார்த்தை முஸ்லிம் அல்லாதவர்களிடம் இருந்து வந்த ஒரு வார்த்தையாகும். எனவே அதை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எனவே இது ஒரு சர்ச்சையான தலைப்பு என்பது நமக்கு தெளிவாகிறது. இருந்தாலும் கூட சஹாபா பெருமக்களிடம் இருந்த ஒரு நடைமுறையை நாம் பார்க்கும்போது அவர்கள் பெருநாள் தினங்களிலே வாழ்த்து சொல்லும் போது தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று வாழ்த்து சொன்னதாக வரக்கூடிய செய்திகளை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, அதே போன்று அதற்கு முன்னர் இமாம் அஹ்மத் போன்றவர்கள் ஆதாரபூர்வமான செய்தியாக குறிப்பிடுகிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடம் வந்து, நீங்கள் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று வாழ்த்து சொல்வீர்களா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த வாழ்த்தை கொண்டு ஆரம்பிக்க மாட்டேன். அதாவது யாருக்கும் நான் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று ஃபர்ஸ்டாக சொல்ல மாட்டேன். யாராவது எனக்கு சொன்னால் அவருக்கு அந்த வார்த்தையை நான் பதிலாக சொல்லுவேன் என்று சொன்னார்கள். எனவே இங்கே நாம் குறிப்பிட்ட செய்திகளில் இருந்து இந்த வாழ்த்துக்கள் சொல்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்திய அல்லது இஸ்லாம் சுன்னா என்று சொன்ன ஒரு நடைமுறை கிடையாது என்பது நமக்கு புலப்படுகிறது. இதிலே சஹாபாக்களிடம் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது. எனவே நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் ஏனைய வார்த்தைகளை விடுத்து தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும், உங்களிடமிருந்தும் எங்களிடமிருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்ற அந்த வார்த்தையை சொல்வது தவறில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய கல்ச்சரலில் இருந்து வரக்கூடிய வாழ்த்துக்களை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாரொருவர் பிற சமூகங்களுக்கு ஒத்தவராக மாறுகிறாரோ அவர் அவர்களைச் சேர்ந்தவராகவே மாறிவிடுகிறார் என்று சொன்னார்கள். அந்த எச்சரிக்கைக்கு பயந்து நாம் மாற்று மதத்தவர்களிடம் இருந்து பெறக்கூடிய வாழ்த்து முறைகளை தவிர்த்து சஹாபாக்களிடம் இருந்த தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்கிற இந்த வாழ்த்து முறையை விரும்பினால் பயன்படுத்தலாம். ஆனால் யாரும் இதை ஒரு மார்க்கமாக வலியுறுத்த வேண்டாம் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சரியாக அறிந்து அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.